குட்டி மம்மி சேனல். ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குதிரைவாலி அரிசியை வச்சு தாங்க ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதனோட யூசஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. குதிரைவாலி அரிசியில் வளரும் குழந்தைகளுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு இருக்குதுங்க. இதில் பாஸ்பரஸ், கால்சியம், நார் சத்து, புரத சத்து, இரும்பு சத்து அதிக அளவு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எலும்பு பற்களுக்கு வலுப்பெறதுக்கு இந்த குதிரைவாலி ரைஸ் பயன்படுதுங்க. சக்கரை வியாதியை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்குமே செரிமான பிரச்சனைகள் மற்றும் இதய நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு இந்த குதிரைவாலி அரிசி பயன்படுதுங்க. இந்த வீடியோவில் குதிரைவாலி அரிசியை வச்சு வெண்பொங்கலுமே சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 டம்ளர் ஃபுல்லாக குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு அதே டம்ளர் 3/4 டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ஏன்னா நம்ம குக்கரில் தானே போட்டு விசில் விட போகிறோம். அதனால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்ச குதிரைவாலி அரிசியும் பாசி பருப்பும் போட்டு இது கூடயே கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டால் கரெக்டாக இருக்குங்க. பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம விசில் விடும்போதே இந்த தண்ணியிலையே போட்டுருங்க. அப்போ தான் அந்த தண்ணியில் அந்த பாசி பருப்பு அந்த குதிரைவாலி ரைஸு 2 வெந்து வரும்போது அந்த உப்பு பிடிச்சிருக்கும். விசில் வர்றதுக்குள்ளேயே நம்ம அந்த பொங்கலுக்கு தேவையான சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டி சூடானோன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் இதழாக பிரித்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளி போட்டுக்கலாம். இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் வருங்க. ஏன்னா பொங்கல் ஹெவிங்கிறனால நான் சாம்பார் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்ற போகிறோம், வேறு எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. தக்காளி கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு காரமெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அந்த தக்காளி அந்த வெங்காயம் நம்ம போட்ட மசாலாவில் நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி திரண்டு வரணும். அந்த அளவுக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் அதிக அளவு இருக்கிறவங்க இந்த குதிரைவாலி பொங்கலை தவிர்த்துருங்க. குதிரைவாலி அரிசி என்னதான் நல்லதாக இருந்தாலும் நம்ம இதில் போடக்கூடிய நெய் நெய்யும் எண்ணெயும் அதிக அளவு இருக்கும் இல்லைங்களா? அதனால் குதிரைவாலி பொங்கல் சாப்பிடாம குதிரைவாலியில் ரவா கிளறி சாப்பிடுங்க, இல்லை குதிரைவாலி ரைஸ் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. வெண்பொங்கல் வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியெல்லாம் நல்லாவே மசிச்சு நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன். அந்த தேங்காயில் நான் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. அந்த தேங்காயை அரைச்சதை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வந்துச்சுன்னா நமக்கு தேவையான சாம்பார் தயாராகிருங்க. நான் முதலே சொன்னேன், இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வரும். ஏன்னா பொங்கல் ஹெவிங்கிறனால நம்ம அதனோட சைடிஷ் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. நமக்கு சட்டுன்னு ஜீரணமாயிரும். இப்போ ஒரு கொதி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் பெருங்காயத்தூளும் போட்டுடலாம். இப்போ கொதிக்குதுங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளேயே விசிலும் வந்துருச்சு. இப்போ விசில் திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது கொலன்னு. நம்ம அந்த பருப்புமே இந்த குதிரைவாலி ரைஸு 2 நல்லா கலந்துருக்குது பாருங்கள். இப்போது பொங்கல் தாளிக்கிறதுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கங்க. இந்த நெய் கூட கொஞ்சம் கடலெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். இது 2 நல்லா சூடானதுக்கப்புறமா சீரகம், குருமிளகு போட்டுக்கலாம்.
போட்டுட்டு அந்த குருமிளகு வந்து அந்த நெய்யோட அந்த எண்ணெயோட நல்லா சூடாகி அந்த குருமிளகு வந்து வெடிக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நீங்கள் கருவேப்பிலை போடுங்க. குருமிளகும் அந்த சீரகம் வெடித்து வரும்போது தான் அந்த பொங்கலோட ஸ்மெல்லே வருங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த சீரகம் குருமிளகெல்லாம் கருகிரும். சிம்மில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி திராட்சை இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். நீங்கள் பொங்கலுக்கு எந்த அளவுக்கு நெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து ஃபுல்லாகவே நெய் ஊற்ற முடியாதுங்கிறனால கொஞ்சம் கடலெண்ணெயும் ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த திராட்சை நல்லா உப்பி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம அந்த பொங்கலில் கொட்டிடலாம். திராட்சை பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டால் கருகிரும். இதை எடுத்து நம்ம இந்த குதிரைவாலி பொங்கலில் போட்டுடலாம். நீங்கள் இப்படி கொட்டும் போதே உங்களுக்கு அந்த பொங்கலோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் ஊற்றுறனால தான் நான் சுகர் பேஷண்ட்ஸு, ப்ரெஷர் பேஷண்ட்ஸு இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறேனுங்க. மற்றபடி குதிரைவாலி ரைஸ் ரொம்பவே நல்லது. இப்போ இதுக்கு உங்களுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். அதுவும் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான குதிரைவாலி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் நான் ஹெவியாக வைக்கல, லைட்டாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நைட் டின்னருக்காக நாங்கள் செஞ்சுருக்கிறது. பாருங்கள், பார்க்கறக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்லான்னு தோணும். இந்த வீடியோவில் பார்த்த குதிரைவாலி பொங்கலும் சாம்பாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.